இந்த மாதிரி போன எபிசோட பார்த்துருப்பீங்க. அதில் வந்து யோனா மெலிஷா கிட்ட இந்த மாதிரி ஏன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறதோட நம்ம முடிச்சிருப்போம். ஸோ அதுலேருந்து நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம். மேடம் இந்த மாதிரி ஏன் வந்திருக்கான் அதை கேட்டோன்னே மெலிஷாவும் அந்த பாடிஸோட எதுக்கு இப்போ வந்திருக்கான் அப்படின்னு யோசனை பண்ணேன். அது யோனாக்கும் புரிஞ்ச மாதிரி, மேடம் அவன் உங்களை ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டு போக தான் வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் வெளியே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அதை கேட்ட உடனே மெலிஷாவும் அவன் மனசுக்குள்ளேயே ஃபைனலாக அந்த டேவும் வந்துருச்சு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அங்கே இருக்க நைனை பார்த்து, இப்போ நம்ம போக வேண்டிய நேரம், ஸோ நம்ம 2 பேர் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நைனோட கையை பிடிச்சிட்டு அவள் யோசிக்கிறா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு மாரத்துக்கு மட்டும் தெரிஞ்சுது அவளுக்கு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அதே நேரத்தில் இவன் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், இவனுக்கு கிடைக்க போகிற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு நைனை பார்த்து, என் மேலே நம்பிக்கை வச்சுட்டு வா, இது ஏதோ பஸ்ஸில் போகிற ரைட் மாதிரி தான் இருக்கும் ஓகேவா அப்படின்னு வாயில் சொல்கிறா. ஆனால் மனசுக்குள்ளே எனக்கு உண்மையாக சொல்லப்போனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா நான் பண்ணுற பிளான் கொஞ்சம் தப்பாக போனால் கூட என் மொத்த வாழ்க்கையும் பிரச்சனையில் போய் முடிய கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அரச குடும்பத்தை அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லிட்டு என் மேலே கேஸை போட்டுருவாங்க அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே யோசனை பண்ணலும். ஆனால் வெளியே மட்டும் அங்கே இருக்க நைனை பார்த்து, ஏய் நீ என்ன நம்புறல அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் ஒரு மாதிரி முழிக்கிறான். அதுக்கப்புறம் தான் மெலிஷாவுக்கு புரியுது இவனால தான் பேச முடியாது, பின் எப்படி நான் கேட்ட கேள்விக்கு இவன் பதில் கொடுப்பான், நான் வேற அப்பப்போ இந்த விஷயத்த மறந்து போயிடுறேன் அப்படின்னு அவக்குள்ளேயே பேசிக்கிட்டு அங்கே இருக்கவனை பார்த்து, சரிவா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு 2 பேரும் கையை பிடிச்சிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே எஸ்டேட் விட்டு வெளியே வர அப்படி வந்துட்டு இருக்க மேலே மெலிஷாவோ ஏனை பார்க்குறா. ஏனோ அந்த கேரேஜ் மேலே சாஞ்சிட்டு இருக்க ஏன்னா பார்த்தோன்னே மெலிஷாவோ, இவன் எப்பயும் போல் ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான், ஆனால் என் பக்கத்தில் இருக்க நைன் அளவுக்கு இல்லை, அவன் எவ்வளோ அழகாக இருக்கான், பேசாமல் நைனுக்குன்னு தனியாக ஒரு மியூசியம் கட்டிடலாமா அப்படின்னு அவன் யோசனை பண்ணிக்கிட்டு, சரி ஓகே இவன் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தா இந்த ஏனை விருப்பத்த முடியாது, லைட்டான விருப்பத்தலாம். அதுக்கு முதல்ல நான் இங்கே இருக்கேன்னு சொல்லி அவனுக்கு தெரியணும்ல, அதுக்கு நான் இரும்புறேன் அப்படின்னு சொல்லி இரும்ப எனக்கு அந்த சவுண்டு கேட்டு அவனை திரும்பி பார்க்குறான். பார்த்தா அங்கே மெலிஷா இருக்கதை பார்த்தோன்னே, ஏ மெலிஷா நீ வந்துட்டியா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓ இளவரசரே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்ன கூப்பிட்டு போக நீங்கள் வந்திருக்கீங்க. ஆமாம் பின்ன உன்னோட பார்ட்னர் நான் தானே அப்படின்னு பேசிட்டே இருக்க. அப்போ தான் ஏன் நோட்டீஸ் பண்ணுறான், யார் அது உன் பக்கத்தில் இருக்க அந்த ஜென்டில்மேன். அதை கேட்டவனே ஏனை விருப்பத்தை மெலிஷா பக்கத்தில் இருக்க நைனோட கையை பிடிச்சிக்கிட்டு, இவர் தான் என்னோட பார்ட்னர், அது இல்லாமல் இவர் கூட தான் அந்த ஈவெண்ட்டுக்கு போகிறேன். அதை கேட்டோன்னே ஏனோட முஞ்சோ ஒரு மாதிரி மாற அதை பார்த்தோன்னே மெலிஷாவோ மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறா. நான் நினச்ச மாதிரி ஆகுதே, அது இல்லாமல் அவன் மூஞ்சை பார்த்தீங்களா, ஏதோ சின்ன பிள்ளைகிட்டேருந்து ஐஸ்கிரீம் பிடுங்கின மாதிரி எப்படி வாடி போச்சுன்னு, எனக்கு இதான் வேணும், இவன் இன்னும் வெறுப்பேற்றலாம் அப்படின்னு நான் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்க. கரெக்டாக ஏனோ பேச ஆரம்பிக்கிறான். என்னது இவனோட பார்ட்னரா, ஆனால் நான் தானே உன்னோட பார்ட்னர், ஏன்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு, ஆனால் அது எல்லாம் தெரிஞ்சும் இவனை போய் அந்த ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிற, அதுவும் உன்னோட பார்ட்னரா அப்படின்னு சொல்லி கேட்க மெலிஷாவை பேச ஆரம்பிக்கிறா. நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக தான் இளவரசரே, ஆனால் அந்த ஈவெண்ட்டுக்கு உங்களை பலடி கூப்பிட்டுருக்கேனே பாஸ்ட்டில், ஆனால் நீங்கள் தான் வரவே மாட்டீங்களே. ஸோ நான் என்ன நினச்சேன், என் கூட வர பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இவனை நான் கூப்பிட்டு போகிறேன் என்னோட பார்ட்னரா, அதில் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் யோசிக்கிறான் என்ன பதில் கொடுக்கான்னு சொல்லிட்டு. கரெக்டாக அவனும் யோசனை பண்ணிட்டு பேச வர மெலிஷாவை அது முன்னாடி கணிச்ச மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். நீங்கள் வேணால் லிண்டாவை கூப்பிட்டு போங்க, ஏன்னா லிண்டாவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி லிண்டாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாள் அந்த ஈவெண்ட்டுக்கு அவளை கூப்பிட்டு போனீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவனும் என்ன பேசுனே தெரியாமல் பேனை பார்த்துட்டு இருக்கான். சரி ஓகே நான் பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலிஷாவும் நான் இன்னும் போயிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவனை கத்துறான், ஏ மெலிஷா வண்டி இங்கே இருக்கு, ஏன் அங்கே போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்த. மெலிஷாவும் அங்கே நிற்கிற வண்டியை பார்த்து யோசிக்கிறா. இது ஓல்டு ஃபேஷன் வண்டியாக இருக்குது, அதே நேரத்தில் அது முன்னாடி பார்த்தீங்களா 2 பாம்பு சிலை, அதுவும் தங்கத்திலே உருவாக்கியிருக்காங்க. இந்த வண்டியை அரைச்சி பார்த்தாங்க அவங்களுக்கு நல்லாவே புரியும் இது அரச வண்டின்னு அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே யோசனை பண்ணிட்டு அவங்க நின்றுட்டு இருக்க ஏன்னா பார்த்து, இளவரசரே என்னால் இந்த வண்டியில் வர முடியாது, ஏன்னா இந்த வண்டியில் நீங்கள் நான் அப்புறம் என்னோடய பார்ட்னர் இந்த மாதிரி 3 பேர் போனால் எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும், அதே நேரத்தில் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் அந்த ஈவெண்ட்டுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வருவேன். இப்போ நான் போயிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சைடில் தான் வந்து என்னோடய வண்டி இருக்குது அப்படின்னு மெலிஷா சொல்ல அதை கேட்ட ஏனோ ஒரு மாறம் ஆயிடுறான். என்னது இவன் அசிங்கப்படுத்திட்டாளா அப்படின்னு மனசுக்குள்ளே யோசனை பண்ணிட்டு அவன் வந்து பேன் பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்துக்கிட்டே மெலிஷா அங்கேருந்து போயிட்டு இருக்கா. அப்படியே மனசுக்குள்ளே யோசிக்கிறா, ஏன்னா பார்த்தீங்களா அவள் எவ்வளோ கேள்விப்பட்டானே, அது இல்லாமல் மூஞ்ச பார்க்கணுமே, ஐயோயோ எனக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு போயிட்டு இருக்க. ஒரு சத்தம் மேடம் மெலிஷா. அதை கேட்டேனே யோசனை பண்ணுறதை நிப்பாட்டிட்டு யாருன்னு சொல்லி பார்க்குறா. மெலிஷாவோட வண்டியை ஓட்டுறவர் தான் கூப்பிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் பேன் ஆகிட்டாரு, ஏன்னா நம்மளுக்கான் தெரியுமே மெலிஷா யோசனை பண்ணாமல அவன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு. அதை பார்த்து அவரே ஷாக்கில் நிற்க மெலிஷாவோ அந்த வண்டி ஓட்டுறவரை பார்த்து திரும்பி இவனா அப்படின்னு மனசுக்குள்ளே யோசனை பண்ணுறா. அதுக்கப்புறம் வண்டியில் போய் உட்காந்துட்டு அவன் மனசுக்குள்ளேயே இவன் வேறு அப்பப்போ என்னையும் மீறி என்னோட எமோஷன் எப்பப்பெல்லாம் வெளியே வருதோ அதை பார்த்து இவன் ஷாக் ஆகிடுவானே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க. நம்ம மெலிஷா கூடயே வந்த நைனும் வண்டியிலே உட்காடுறான். அதுக்கப்புறம் வண்டியும் கிளம்ப மெலிஷா இன்னொரு விஷயத்த யோசனை பண்ணுறா. இப்போ நான் ஏன் நான் அசிங்கப்படுத்தினேனே, இது வெறும் ஆரம்பம் தான், இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்குது. அது ஈவெண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் பாருங்கள் நான் கதரை விடுறதில்ல, அவன் இந்த ஊர் விட்டே ஓடணும் அப்படின்னு மெலிஷா மனசுக்குள்ளே யோசனை பண்ணிட்டு அவள் வித்தியாசமாக சிரிக்க
அவன் முன்னாடி உட்காந்துட்டு இருக்க நயனை வித்தியாசமாக பார்க்குறான். ஆனால் அதை கண்டுக்காம மெலிஷா பார்த்து யோசனை பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அப்படியே நயனை வித்தியாசமாக பார்க்குறதோட அந்த வண்டியும் கரெக்டாக அந்த ஈவெண்ட்டுக்கு ரீச் ஆகி மெலிஷாவும் அந்த ஈவெண்ட்டுக்கு போக ஆரம்பிக்கிறான். அவன் அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போக அங்கே இருக்க எல்லாரும் மெலிஷா வித்தியாசமாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட ஒரு விதமாக பேசிகிட்டு இருக்க மெலிஷாவும் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறா, இவங்க ஏன் திரும்ப என்ன வித்தியாசமாக பார்க்குறாங்க. அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட என்னை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் கல்யாணம் நிற்க போகிற அந்த க்ரௌன் பிரின்ஸ் யானை விட்டுட்டு ஒரு ஹேண்ட்ஸமான காயை பார்ட்னராக கூப்பிட்டு வந்திருக்கல, அதை பற்றியும் பேசிகிட்டு இருப்பாங்க. இது கூடவே என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த யானோட வண்டி வந்துச்சு தெரியுமா, நாங்கள் எதுவும் பண்ணிடக்கூடாதுல்ல, அதுக்காக. எல்லாத்துக்கும் மேலே எவ்வளோ அழகாக இருக்கான் என்னோட பார்ட்னர் நயன் அப்படின்னு சொல்லிட்டு மெலிஷா நயனோட கணத்தை பிடிச்சி ஒரு லுக் விட்டுட்டு இருக்க. அதை பார்த்த ஏனோ வெறுப்பாயிட்டு இருக்கான். ஐயோ என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவன் கடுப்பாயிட்டு இருக்க. அதை பார்த்த மெலிஷா என்னதான் மனசுக்குள்ளே சிரிச்சாலோ வெளியவோ அவள் கம்மன் இருக்கா. அதே நேரத்தில் அங்கே இருக்க எல்லாரும் இன்னும் மெலிஷாவை பார்க்கறத விடல. மெலிஷாவை உன்னிச்சு பார்த்துட்டு இருக்க. ஆனால் அதை கண்டுக்காம மெலிஷாவோ வேற ஒரு விஷயத்த யோசனை பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஏனோட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்களே சில பணக்காரங்க, அவங்களுக்கு இது தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு மெலிஷா யோசனை பண்ணிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா பின்னாலேருந்து ஏனோ கத்துறான், இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் பாட்டும் டான்ஸ் எல்லாம் எப்படி, ஸோ பாட்டை போடுங்க, டான்ஸ் ஆட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் பாட்டை போடுறாங்க. அவங்க இருக்க எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு மெலிஷாவை கவனிக்கிறதை விட்டுட்டு அவங்க போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதை பார்த்த மெலிஷாவோ யோசனை பண்ணுறா, பரவாயில்ல இந்த எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது, இந்த மாதிரி அங்கே இருக்க எல்லாரையும் டைவெர்ட் பண்ணுறதுக்காக டான்ஸ் ஆட வச்சா யாரும் எனக்கு கவனிக்க மாட்டாங்க, ஸோ இந்த ஏனோ கொஞ்சம் அசிங்கப்படுறதுலேருந்து தப்பிக்கலாம்ல அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க. திடீர்னு பார்த்தா ஏனோ மெலிஷா கிட்ட வந்து, மெலிஷா என் கூட டான்ஸ் ஆடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை நீட்ட. ஆனால் மெலிஷா அதை பார்த்து கேஷுவலா, சாரி என்னால் டான்ஸ் ஆட முடியாது, ஏன்னா எனக்கு ஏற்கனவே ஒரு பார்ட்னர் இருக்கான், ஸோ பார்ட்னர் வச்சுட்டு எப்படி இன்னொருத்தவங்களோட டான்ஸ் ஆட முடியும், அது கொஞ்சம் கேவலமாக இருக்கும்ல. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு இந்த மாதிரி தெரியாதவங்க கூட ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அச்சு அச்சு என்னன்னு தெரில, எனக்கு திடீர்னு தும்மல் வந்துட்டு இருக்கு, ஒரு ஆள் கோல் பிடிச்சிருக்குமோ, இல்லைனா யாராச்சும் என்னை பற்றி இன்னொருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்களா. மெலிஷா ஏனை வெறுப்பேற்றிட்டு இருக்கா. ஏனோ அந்த கடுப்பை உள்ளே வச்சுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறான். நானும் அப்போலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் ரொம்ப கோவப்படுத்திட்டே இருக்கீங்க, இதனால் பிரச்சனை வரப்போகுது உங்களுக்கு தான் அளவே தெரியல மெலிஷா. அது கேட்டான்னு மெலிஷாவும், இளவரசரே எனக்கு நல்லாவே புரியுது, நான் ஏன் டான்ஸ் ஆட மாட்டேன்னு சொல்கிறேன்னா அதுக்கு இன்னொரு காரணம், இதோ இவங்க பாருங்களேன் அப்படின்னு பக்கத்தில் இருக்க ஒருத்தன்கிட்ட கேட்க வாங்க, அதை அப்படியே கீழே போட்டுடுறா. இங்கே பாருங்க கேட்க கூட ஒழுங்காக பிடிக்க முடியல, நான் அப்படியே டான்ஸ் ஆடினா இதே மாதிரி கீழே வந்துடுறேன் என்ன பண்ணுறது அப்படின்னு நக்கல் பண்ணேன். அதை கேட்டோன்னே ஏனோ செம கடப்பாயிட்டு இருக்கான். இப்படி என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவன் கையை முறுக்க பின்னாலேருந்து ஒரு சத்தம், இளவரசர் யான் நான் வேணா அவங்க கூட ஆடிட்டா. அதை கேட்டோன்னே அவனும் அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து மெலிஷாவோ மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு, பரவாயில்ல இங்கே சண்டை நடக்காம இதுக்கு பதிலாக அவன் போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சானே இதே நல்லது தான், அது இல்லாமல் அவனை எப்படியோ அசிங்கப்படுத்தியாச்சு, இன்னும் ஃபைனல் டச் கொடுக்க இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அங்கே இருக்க நயனை பார்த்து, இது எல்லாத்துக்கும் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் தெரியுமா அப்படி பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறாங்க. கிளாஸ் எடுத்துட்டு சேஸ் பண்ணிட்டு நயன் குடிக்கிறதுக்காக கிட்ட எடுத்துகிட்டு போகிறான். திடீர்னு பார்த்தா அவன் அந்த கிளாஸ் அங்கேயே வச்சுட்டு தெரிச்சு ஓடுறான். மெலிஷுக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு இவன் இப்படி ஓடுறான், ஒரு வேளை இவனுக்கு ரெஸ்ட் ரூம் வந்திருக்கோ, அதை என்கிட்ட சொல்லிட்டே போயிருக்கலாமே, சரி ஓகே அவன் வந்துடுவான் அப்படின்னு மெலிஷா வெயிட் பண்ணுறா. சரி ஓகே கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா 1 மணி நேரம் ஆகுது, அதுக்கப்புறம் 2 மணி நேரம் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் மெலிஷா ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா, ஒருவேளை இந்த ஏன் பயமுடுத்தி தான் இவன் ஓடி இருப்பானோ, இல்லைனா ஏனோ இவனும் பிளான் பண்ணியிருப்பாங்களா, ஐயோ ஒன்றும் புரியலையே, சரி ஓகே அவன் பஸ் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நயனை தேடிட்டு இருக்கா. அப்படி தேடிட்டு இருக்கோம்லே அவள் யோசனை பண்ணுறா, இப்போ மட்டும் இந்த நயன் இல்லை கண்டிப்பாக அவ்வளோதான் என் கதை முடிஞ்சிச்சு, என்னோட பிளான் படி எதுவுமே நடக்காது, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு யோசனை பண்ணிட்டு அந்த நயனை தேடிட்டு இருக்கா. அதே நேரத்தில் அவள் இன்னொருத்தையும் யோசனை பண்ணுறா, நான் வந்து கத்தி கேட்கலாம், நான் வந்து மைக்கை வச்சு கத்தி கேட்கலாம் இந்த மாதிரி நயன் எங்கேயாச்சும் இருக்கானான்னு சொல்லிட்டு அப்படி மட்டும் பண்ணேன் அவ்வளோதான். ஏற்கனவே அந்த ஈவெண்ட்டுக்கு வந்த எல்லாரும் நான் வித்தியாசமாக பார்த்துட்டு இருக்காங்க, இல்லை மட்டும் நான் இப்படி பண்ணேன் அவ்வளோதான், அவங்களுக்குள்ளேயே காசிப் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே பார்த்தியா அவன் விட்டு ஓடிட்டான், இதில் இவ பெரிய பில்டப் பேரை கொடுத்துட்ருக்கா அப்படின்னு என்ன கேவலமாக பேசுவாங்க, அது தாங்குற அளவுக்கு என் மனசு ரெடி ஆகலப்பா. சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு கார்டனில் போய் தேடலாம் அப்படின்னு மெலிஷாவோ கார்டனில் தேடிட்டு இருந்தா. அங்கே நைன் இருக்க அடையாளமே தெரியல. சரி ஓகே கொஞ்சம் இங்கே உட்காந்து யோசனை பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ வேறு வழியே இல்லை, நான் பார்க்காத ஒரே இடம் மெயின் ரெஸ்ட் ரூம், அங்கே தான் நான் போய் பார்க்கணும். ஆனால் அங்கே எப்படி நான் போய் பார்க்குறது, அங்கே மட்டும் நான் போனால் கண்டிப்பாக நான் அசிங்கப்படுறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தா. திடீர்னு பார்த்தா ஒரு சலசலிப்பு அந்த கார்டனில். அவளும் ஓடி போய் பார்க்குறான், ஒரு வேளை நைனான்னு சொல்லி பார்த்தா அங்கே போயிட்டு இருக்குது யூரி. இதை பார்த்தோன்னே ஷாக்லேயே யூரி அப்படின்னு சொல்லி கூப்பிட அந்த யூரி பொண்ணும் திரும்பி பார்த்து, இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாச்சும் சந்திச்சிருக்கோமா, அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க மெலிஷாவோ அது கேட்டோன்னே சமாளிக்கிறதுக்கு, இல்லை உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஓ ஆமாம் நான் ஒரு முட்டாள் மாதிரி கேட்குறேன் பாருங்க, இந்த மாதிரி என்ன அந்த போரன் ஃபேமிலி தட்டு எடுத்தனால இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, சாரி தெரியாமல் கேட்டுட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தா. திடீர்னு பிள்ளைந்து ஒரு சத்தம், ஏ மெலிஷா எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி பின்னாடி தேடிட்டு வரான் யானோ. அதை பார்த்தோன்னே மெலிஷா யோசிக்கிறான், ஐயோ இவ வேறு என்ன கண்டுபிடிச்சான், கண்டிப்பாக கூப்பிட்டு போயிட்டு
இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிவிடுவான் நானும் மெலிஷாவும் மேரேஜ் பண்ண போகிறேன்னு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தா சடனாக ஏனோட வாய்ஸ் நின்று போச்சு. மெலிஷாவும் திரும்பி பார்க்குறா. பார்த்தா ஏனோ ஃப்ரீஸில் இருக்கிறான். அதுவும் யூரியை பார்த்துட்டு. அப்போ தான் மெலிஷாவோட முக்கில் இருக்க நம்ம ஹீரோயினுக்கு புரியுது. இது எப்படி நான் மறந்தேன், இந்த நாவலில் இந்த இடத்துல தான் யூரி ஏனோ மீட் பண்ணிப்பாங்க, இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்படின்னு மெலிஷாவோ ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்படியே அவள் இன்னொரு விஷயத்தையும் யோசனை பண்ணுறா. இதில் தேவையில்லாத ஒரே ஒரு ஆணி நான் மட்டும்தான் அப்படின்னு அவள் யோசனை பண்ணிகிட்டு இருக்கா. அந்த ஈவெண்ட்டும் முடியுது. அதே மாதிரி அவள் வீட்டுக்கும் போய்ட்றா. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு யோனாகிட்ட பேசிகிட்டு இருக்கா. யோனா, கடைசியில் எப்பயும் போல் எனக்கு வழி தான் வந்துச்சு. அந்த 9 என்னன்னு தெரில, திடீர்னு பார்த்தா காணாமல் போயிட்டான். நானும் அவனை தேடி பார்த்தேன், ஆனால் எங்கே போனேனே தெரில. உன்னை எவ்வளோ நம்பினேன் தெரியுமா? இல்லாமல் அவனை நம்பி நிறைய பிளான்லாம் போட்டேன். கடைசியில் பார்த்தா எதுவும் நடக்கவே இல்லை. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம், அந்த இயான் இருக்கானே, அவன் மேரேஜை பற்றி அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தான். அது மட்டும் தான் எனக்கு சந்தோஷமான விஷயம். ஆனால் அது என்னால் இல்லை, அந்த யூரி பொண்ணால் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஆமாம் மேடம், ஆமாம் மேடம். ஏய் யோனா, நான் சொல்கிறது கேட்குறியா இல்லையா? வெயிட் பண்ண, நான் இந்த ஷூவை சாப்பிட்டா? ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்ல. அப்போ தான் மெலிஷாவுக்கு புரியுது. அப்போ நான் சொன்ன எல்லாத்துக்கும் சும்மா ஆமாமான்னு சொல்லிட்டு இருக்காளா? இவ என்னை கவனிக்கவே இல்லை, நான் தான் லூஸ் மாதிரி இவள்கிட்ட புலம்பிகிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இன்னொரு விஷயத்தையும் யோசனை பண்ணுறா. எனக்கு புரியாத ஒரே விஷயம், எதுக்கு அந்த பாட்டியில் நைனோட மூஞ்சி ஒரு மாதிரி மாறிச்சு, அதுக்கப்புறம் ஓட ஆரம்பித்தான், என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணேன். நம்மளுக்கோ காமிக்கிறாங்க, ஒரு இடத்துல பார்த்தா 9 ஓடிட்டு இருக்கான் வேகமாக. அப்படியே பின்னாலேருந்து ஒரு சத்தம், நீ எவ்வளோ தூரம் ஓடுவியோ ஓடு, உன்னை கண்டுபிடிச்சி உன்னை அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சத்தம் கேட்க. நானே அதை கேட்டோன்னே இன்னும் வேகமாக வர்றான். அதே இடத்துல மனசுக்குள்ளேயே இப்போ மட்டும் அந்த ஈவெண்ட்டில் இருந்திருந்தேன், மெலிஷாவுக்கும் பெரிய பிரச்சனை வந்திருக்கும், அவங்களுக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாது, அவங்கள கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வேகமாக ஓடிட்டு இருக்கான். அந்த சத்தம் கேட்குறது சடனாக நிற்குது. அடுத்த நிமிஷம் 9 அட்டாக் பண்ணுறான் ஒருத்தன். அப்போ தான் அவனோட ஃபேஸை காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த உல்ஃப் மேன். அவனை பேச ஆரம்பிக்கிறான். என்னண்ணா ஏன் மறந்துட்டியா, உன்னோட பள்ளியும் அப்புறம் உன்னோட நாக்கும் எப்படி போச்சுன்னு? அதை பண்ணது யாருன்னு தெரியல, அது நான் தான், ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவன் மிரட்ட. 9 அதை கேட்டு செம்மையாக முறைச்சிட்டு இருக்கான். ஆனால் அதை கண்டுக்காம அந்த உல்ஃப் மேலே பேசிகிட்டு இருக்கான். ஹே, இப்போ நீ ஒரு உல்ஃபுக்கான தகுதி எல்லாத்தையும் இழந்துட்டடா, உனக்கு அசிங்கமா இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டே அட்டாக் பண்ண போக. அதோட இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கலாம். இப்போ தான் மெலிஷா சொன்ன ஒரு கேரக்டராக நம்மளை காமிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் மிஸ்ஸிங். அது என்ன கேரக்டர்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா. என் ஸ்பை ஃப்ரம் நாவல் தமிழன். கீப் சப்போர்ட்டிங் கைஸ்.